இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து உங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். சங்கீதம் 35:1, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். இங்கே சங்கீதம் 35வது சங்கீதத்திலே அந்த முதல் வசனம் சொல்கிறது கர்த்தர் வழக்காடுகிறவர். இரண்டாம் வசனத்திலே நீர் கேடகத்தையும் பரீட்சையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நின்றும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோட எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் இரட்சிப்பு என் ஆத்மாவுக்கு சொல்லும். கர்த்தர் நம்மை இரட்சிக்கிற தேவன், நமக்காக யுத்தம் செய்து நம்மை விடுவிக்கிறவர். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், கர்த்தர் அவனுக்காக வழக்காடி சவுலின் கைகளிலே அவனை சிக்கி விடாதபடி பாதுகாத்தார். இன்றைக்கு தாவீது செய்த ஒரு குற்றத்தை கர்த்தர் அவனுக்கு சுட்டிக்காட்டி, தாவீது அவன் செய்த தவறு என்ன, கர்த்தர் நீதியும் நியாயம் விசாரிக்கிற தேவன் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். இங்கே இந்த வழக்கு என்ன வழக்குனால், உரியா மேலே கர்த்தர் அவனுக்காக நின்று பேசின ஒரு வழக்கு. இங்கே நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தாவீது ராஜா ஒரு பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண் யார் என்று விசாரிக்க அனுப்புகிறார். இங்க அந்த பெண் உரியாவின் மனைவி பத்சேபாள் என்று அவனுக்கு தெரிய வருகிறது. அவன் எல்லா காரியத்தையும் செய்து முடித்து பாவம் செய்த பின்பு அவன் அதை மறைக்க பார்க்கிறான். அவன் போர் தளத்தில் இருக்கிற யோவாப்புக்கு ஒரு நிருபத்தை எழுதி அனுப்பி உரியாவை இங்கே அழைத்து வர செய்கிறான். அவன் வரும்போது அவனுக்கு ராஜ விருந்து அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த உரியா அவன் செல்கிறான். அவன் வந்த போர் தளத்திலிருந்து நீ வந்திருக்கியே, நீ பாத சுத்தி செய்து கொள், உன் வீட்டிற்கு சொல்லி உச்சிதமானவைகள்லாம் அனுப்புறான். இங்கே உரியா ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதன். இங்கே பார்த்தீங்கன்னா அவனுடைய பெயர் அர்த்தமே யெகோவாவின் ஒளி. அவன் ஆண்டவராக தெய்வத்துக்கு, யெகோவா தேவனுக்கு ஒரு ஒளி, உண்மையாயிருந்த ஒரு தேவ மனிதன் உரியா. இந்த உரியாவை எல்லாரும் மறந்துட்டாங்க. இங்கே போர்தளத்திலே அவன் வஞ்சனையாக வைத்து உரியாவை கொலை செய்ய வேண்டும், தன்னுடைய குற்றத்தை மறைக்க உரியாவை கொலை செய்கிறான். அவனிடமே கடிதத்தை நிருபத்தை எழுதி கொடுத்து யோவாப்பை அங்கே நின்று அந்த போர்தளத்திலே உரியாவை கொலை செய்ய அனுப்பினான். எல்லாம் யோவாப்புக்கு தெரியும். இப்போ உரியாவுடைய சம்பவத்திலே அவன் மறித்து விடுகிறான். உரியாவுக்கு என்ன நடந்தது, அவனுக்கு நடந்தது கொலையா, இல்ல அவன் மனைவியை தாவீது எடுத்துக்கொண்டதுக்கு காரணம் என்ன? அந்த பச்சைபால் வயிற்றிலே வளர்ந்த குழந்தை யாருடைய குழந்தை? இங்கே அவர் உறவினர்கள் கூட உரியாவை விசாரிக்க முன்வரவில்லை. ஏன் யோவாப் கூட தட்டி கேட்கல, ராஜாவே நீர் தானே அந்த உரியாவை கொலை செய்து இதற்காகத்தானா, அவனுடைய மனைவியை எடுத்துக்கொள்வதற்காகத்தானா என்றும் கூட கேட்கவில்லை. ஆனால் உரியாவின் அவனுக்கு நடந்த சம்பவத்துக்கு கர்த்தரே இறங்கி வந்து பதில் கேட்கிறார் தாவீதினிடத்திலே. அந்த வசனம் 2 சாமுவேல் 12:9-10 கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொண்டு போட்டாயேன்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதோடு கேட்கிறார்.
ஒரு உவமை மூலமாக வெளிப்படுத்துகிறார். 2 சாமுவேல் 12:10 இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும் சொல்லி கர்த்தர் தாவீதை நியாயம் தீர்த்ததை பார்க்கலாம். இங்கே தாவீது தன்னைத்தான் ஏமாற்றி கொண்டான். மனிதருக்கு முன்பதாக உரியாவை நன்றாக விசாரிப்பது போல உரியாவை கவனித்து போர்த்தலத்திலே அவன் மரித்தது நிமித்தம் அவனுடைய மனைவியை தான் ஆதரவாக்கி கொண்டார் என்ற நல்ல ஒரு செய்தியை சொல்வதை போல நடத்தி விட்டான். ஆனால் கர்த்தர் அந்த குழந்தையை அடித்தார். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவன். அவர் மனம் மாற மனிதன் அல்ல, அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். தாவீதை அவனுடைய வழக்கை விசாரித்தார். அவன் உரியாவின் விஷயத்திலே கர்த்தன் என்று பேசுகிறார். இன்றைக்கும் கூட சமூகத்தில் ஒப்புக்கொடுவோம். உங்களுக்கு விரோதமாக யாராவது இந்த மாதிரி பகைக்கப்பட்டு உங்களை பகைத்து கொண்டிருக்கலாம். உரியாவை போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நியாயம் கூட கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்காக நியாயம் விசாரிக்கிற தேவன். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளோடு நான் இந்த வேலையில் உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர்களோடு நீங்கள் பேசுறீங்க. எங்களுடைய வழக்கை நீங்கள் விசாரிக்கிற தேவனப்பா. தாவீதின் வாழ்க்கையிலே அவர் நீதியை நியாயத்தையும் விசாரித்த தேவன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வார்த்தையில் ஏதோ ஒரு காரியத்துக்கு கூட எனக்கு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு அந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறுமான்னு சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம்ப்பா. நீங்கள் விசாரித்து நியாயத்தை தீருங்கப்பா. நம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. தாவீதுக்கு உரியாவுக்கு நியாயத்தை விசாரித்து அவனுடைய தாவீது செய்த பாவத்தை உணர்த்தியது போல நாங்களும் கூட ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கலாம். நாங்களும் உணர்வடைந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்த நீங்க கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.